அஹ், தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் நாம் ஒரு தொடர் பயணமாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, நம்முடைய பயணம் என்பது ஒரு நீண்ட நெடிய பயணமாக இருந்தாலும் மக்களுக்கான பயணமாக, மக்களை நோக்கிய பயணமாக நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் இன்றைக்கு 38ஆம் நாள் நிகழ்வில் இணைந்திருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இன்றைய தினம் புதுமைப்பித்தனுடைய கதையான பாட்டியின் தீபாவளி என்கிற கதையை இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லுவதற்காக முரு ஸ்ரீநிதி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னமே நம்மோடு கதை சொல்லி வாயிலாகவும் பயணித்திருக்கிறார்கள். மருத்துவ மாணவியாக இருந்தாலும் இலக்கியத்துல இணைந்து விரும்பி அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இருக்கக்கூடியவர் ஸ்ரீநிதி அவர்கள். சமீபத்தில் மலேசியாவிலே நடைபெற்ற கருத்தரங்கில் மருத்துவத்துறை சார்பான ஒரு கட்டுரை ஒப்படைப்பு செய்து அது சிறந்த கட்டுரையாக தேர்வு செய்து பாராட்டை பெற்ற முரு ஸ்ரீநிதி அவர்கள் இன்றைக்கு பாட்டியின் தீபாவளி என்கிற கதையை சொல்ல வருமாறு அழைக்கின்றேன். குறிப்பாக அவர் தேவகோட்டை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய உறுப்பினர் என்பதிலும் நாம் மகிழ்வடைகிறோம். அந்த நிலையில் கதை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே, வருக, கதை சொல்க. நன்றி தோழமே. கேக்குதா? கேக்குதுமா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்துகின்ற நாளும் ஒரு கதையில் குத்து விளக்கு ஏற்றி கோலமிட்டு பாரே என்ற பாட்டியின் தீபாவளி கதையை கூற வந்திருக்கிறேன். அனைவருக்கும் இந்த முரு ஸ்ரீநிதியின் வணக்கம். சங்கரி பாட்டியின் வீடு வெறிச்சோடி கிடந்தது. பாட்டியின் வாழ்க்கை திடீரென்று இந்திர பதவியை இழந்த நகுஷனன் நிலைமை மாதிரி. அவள் வாழ்க்கையில் கவலையற்ற முடிவை எதிர்நோக்கி தன் பிள்ளை, மாட்டுப்பெண், குழந்தை மீனு இவர்கள் இடையே கழித்து வந்தது. திடீரென்று சென்ற ஐப்பசியில் அந்த கண்ணற்ற விதி எல்லாரையும் ஒரே அடியாக கொண்டு போய்விட்டது. காலராவுக்கு தராதரம் தெரியுதா? அந்த குழந்தை மீனு அவள் என்ன பாவம் செய்தாள்? கிழட்டுக்கட்டையின் தவிப்பை விட்டு திடீரென்று போய்விட்டாளே. அதன் பின் என்ன? கிழவிக்கு நாட்கள் சென்றது தெரியாது. யோகிகள் காலம் கடந்து விடுகிறார்கள். காலத்தின் மாறுபாடுகளை மீறி மேனா நிலையில் இருந்து விடுகிறார்களாம். அது எனக்கு தெரியாது. சங்கரி பாட்டிக்கு நாட்கள் கழிந்தது தெரியாது. நடை பிணம், நடையற்ற பிணமாக இருந்தாலும் தேவலை. அன்று விடியற்காலை தீபாவளி ஆரம்பிக்கிறது. சாயங்காலம் முதல் கிழவிக்கு துக்கம் நெஞ்சை அடைக்கிறது. கிழட்டுக்கட்டைக்கு தீபாவளி வேறு வேண்டியதாக்கும். மடிசஞ்சு மூட்டையை தலையை வைத்து படுத்து கொண்டாள். இரவு பூராவும் தூக்கமாவது மண்ணாவது. விளக்கையாவது ஏற்றி வைக்கலாமே. கிழவி குடுகுடுவென்று நடுங்கிய வண்ணம் எழுந்திருக்கிறாள். என் நேரம் என்று தெரியாது. வெளியெங்கும் இருள், உள்ளெங்கும் இருள், உள்ளத்திலும் இருள். எங்கோ தூரத்துல பேச்சு குரல், அர்த்தமற்ற மனித குரல் அவள் காதை குத்துகிறது. நெருப்ப குச்சிய கிழித்து குத்து விளக்கை ஏற்றா. குச்சிதான் சீக்கிரமா பிடிக்குதா? நனைந்த தீப்பெட்டி. அடுப்பண்டைக்கு போகிறா. குவிந்த சாம்பலில் மங்கி மடியும் கங்கு. அதை கரண்டியில் கொண்டு வந்து அதன் உதவியால் நெருப்பை குச்சியை பற்ற வைத்து விளக்கை ஏற்றுகிறாள். விளக்கின் மங்கிய தீப ஒளி குச்சியிலில் இருக்கும் தட்டுமுட்டு சாமான்களை பேய்சாயாக காண்பிக்கின்றன. அசைந்தாடும் தீப ஒளி பொருட்களை அசைக்கின்றன.
மூளையிலும் ஒடுக்கிலும் பம்புகின்ற இருளையும் அசைந்தாட செய்கின்றன. பாட்டி கிழவிக்கு மீனுவின் நினைவு உள்ளத்தில் கவ்வியது, நெஞ்சடைத்தது. போன தீபாவளிக்கு முந்திய தீபாவளியில் அவள் கை குழந்தையாக, தவழும் குழந்தையாக செல்லத்தின் மடியில் சிரித்து கொண்டிருக்கும் போது தைத்த சட்டை. பாட்டியின் மடிசஞ்சு மூட்டையிலேயே பரிசுத்தமான விபூதி சாம்புடத்துடன் ருத்ராட்சமும் இருந்தது. அதை மெதுவாக எடுத்து மங்கிய கண்களின் கண்ணீர் அதை நனைக்கிறது. மீனு மீனோ என்று புலரிக்கொண்டு குத்துவிளக்கின் பாதத்தில் சமர்ப்பித்து வணங்குகிறாள். கிழவியின் பொக்கை வாயில் ஒரு பரிதாபமான சிரிப்பு. பட்டு சட்டையில் 2 துளிகள். பாட்டி குத்துவிளக்கின் பாதத்தில் பட்டு சட்டையின் முகம் வைத்து வணங்குகிறாள். உள்ளம் மீனோ மீனோ என்று ஒலிக்கிறது. ஏன் அப்படியே சிலையாக குத்துவிளக்காக நிற்கிறாள்? உயிர்தான். பாட்டி என்று குழந்தை குரல், குழந்தை மீனுவின் குரல். கிழவி திரும்பினாள். வாடியம்மா கொந்த, வாடியம்மா. ஆவலுடன் கையை நீட்டுகிறாள். மாட்டேன் போ. குழந்தை சிரிக்கிறது. ஆனால் கையை போட்டு தாவுகிறது. குழந்தை அவள் வயிற்றில் பற்றிய நெஞ்சில் தாவுகிறது. அப்பா, பால் வார்த்த மாதிரி என்ன சுகம் அப்படின்னு பாட்டி சொல்ல, பாட்டி பாட்டி என்று நெஞ்சில் குலைகிறது. நெஞ்சிடையே நொந்தி வளைந்து அமைந்துகிறது. பாட்டி, பாப்பா வச்சு விளையாடலாமா அப்படின்னு மீனு பாப்பா கேட்க, வாடியம்மா மரசாட்சி கொண்டு வரட்டா அப்படின்னு பாட்டி சொல்ல, குழந்தையுடன் ஒரு மூளை பக்கம் திரும்பினாள். குழந்தையை எட்டி ஒரு பொம்மையை எடுக்கிறது. கையொடிந்த மரப்பாச்சி. பாட்டி, நீ அம்பி மாமாவா? நான் பெண்ணாம், வச்சு விளையாடலாமா அப்படின்னு மீனு கேட்க, குழந்தைக்கு சட்டை போட்டு குத்துவிளக்கின் முன் மரப்பாச்சியுடன் உட்கார வைத்து விடுகிறது. கிழவி சோபன பாட்டு தனது நாத்தழுந்து நடுங்கிய குரலில் பாடுகிறாள். பாட்டி, கதை சொல்லு பாட்டி. அன்னைக்கு சொன்னியே, அந்த கதையை சொல்லு பாட்டி. நானா அப்படியே மடியில உட்கார்ந்து போனேன். மறுபடியும் குழந்தை மடியில் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஆடி ஆடி அசைந்து கொண்டு கேட்கிறது. நரகாசுரன்னு ஒருத்தனா. அவன் பொல்லாதவனா, அக்கிரமம் செய்யறானா, எல்லாரையும் அடிச்சு குத்தி பாடுபடுத்துவானா. நான் பாடுபடுத்துவேனே, அது மாதிரியா அப்படின்னு குழந்தை கேட்க, அடி கண்ணே, உம்மாரி யாரு சமத்தா படுத்துவா? குழந்தையை தழுவி முத்தம் கொஞ்சுகிறாள். அவன் பொல்லாதவன். அவனை கிருஷ்ண வந்து அம்பால வில்லால. அம்புனா என்ன பாட்டி அப்படின்னு குழந்தை கேட்க, அம்புன்னா பாட்டி, நீ ஒரு பாட்டு சொல்ல பாட்டி அப்படின்னு மீனு கேக்குறா. அதுக்கு கிழவியும் பாடுறா. பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா, நிற்கின்ற ஆசை முகம் தோன்றுதடா நந்தலாலா. பாட்டி, நான் ஓடுறேன், பிடிக்கிறியா அப்படின்னு குழந்தை கேட்க, சமத்தாட்டம் ஓடு, பிடிக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, குழந்தை குதிச்சு கொண்டு வாசல் பக்கம் ஓடுகிறது. வெளியில் இருந்து இருள் திரை நோக்கி ஓடுகிறது. கிழவியும் தள்ளாடி கொண்டு பின்தொடர்கிறாள். குழந்தை வாசலை நெருங்கிவிட்டது. வெளியே படார் என்று ஓர் யானை சத்தம் வெடித்தது. அவ்வளவுதான், உலகிற்கு தீபாவளி ஆரம்பித்து விட்டது. பாட்டிக்கு என்று சொல்லி புதுமை பித்தன் ஐயா இந்த கதையை நிறைவு செய்கிறார். இந்த கதை பாட்டியின் வாயிலாக நானும், குழந்தையின் வாயிலாக எனது ஆயா கண்ணாத்தாளையும் நினைவூட்டுகிறது. இந்த கதையை குறுகிய நேரத்தில் யதார்த்தமாக இந்த கதையின் தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்த எனது அப்பாவிற்கும் நன்றி கூறி, கதையை கேட்ட அத்துணை தோழமைகள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமைகளே, மிக்க மகிழ்ச்சி. என்ன ஒரு நெறியாளரா என்ன சொல்றதுன்னு தெரியல.
ஒரு அப்பாவா இந்த கதையில நானும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக அவங்க ஆயாவை சொன்னதுல எனக்கும் கொஞ்சம், நான் அவங்க ஆயா அவங்க அம்மாவுடைய அம்மா இல்ல, அவங்க இறந்துட்டாங்க. ஆனா அவங்க ஸ்ரீ மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. இதே மாதிரி கதை சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எப்படி சொல்றது, பெரிய பிள்ளை ஆனப்புறம் மடியில தான் போட்டு தூங்க போடுவாங்க. அந்த மாதிரி அதோட ஒப்பிட்டு சொன்னதுல கொஞ்சம் மனம் நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதனால அடுத்து என்ன சொல்றதுன்னே தெரியாம, அவங்க அப்படி சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அவங்க கதை சொல்றது கூட சாதாரண கல்லூரி விட்டு வந்த பிறகுதான், இன்னைக்கு யாரும் கதை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லடா பாப்பா, நீ தான் இன்னைக்கு கதை சொல்ல போற, சரிங்கப்பா அப்படின்னு சொன்னா. அதுக்காண்டிதான் ஒரு ஒரு 6 மணிக்கு தான் அவங்களுக்கு அந்த கதையை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் கதை நல்லா சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க விமர்சனம் சொல்றதை வச்சு நானும் பார்க்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. வழக்கம் போல் பின்னோட்டத்தை தொடங்கி வைக்கிற சிவசுப்பிரமணியன் தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாட்டியின் தீபாவளி என்ற புதுமைப்பித்தனின் சிறுகதையை மருத்துவர் முரு சிறுநிதி அவர்கள் எப்படி சொல்ல, அதாவது ரொம்ப குரலால் ரொம்ப அருமையாக நடித்து காட்டினார். ரொம்ப உணர்ச்சி ததும்ப நடித்து காட்டினார். அவங்க குடும்பம் இலக்கிய குடும்பம் தான், சொல்ல தேவையில்லை. மன நினைவுகளையும் கொஞ்சம் குறிப்பிட்டார். அது எல்லாருக்குமே பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு கதையில மலரும் நினைவுகள் வரத்தான் செய்யும். பாரதியார் பாடலை இசையோடு பாடினார். எனக்கு இசைவாணியாகவே அவர் தென்படுகிறார். மேலும் மேலும் கதை சொல்வதற்கு தமிழ்நாடு கலையில பெருமன்றத்திற்காக ஒரு சிறிநிதி செல்வம் கிடைத்ததாகவே கருதுகிறேன். நிதி செல்வம் கிடைத்ததாகவே கருதுகிறேன். ரொம்ப அவருக்கு மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மரணம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒழிக்கிறோம் மனித வாழ்க்கையில. அதுலயும் குழந்தைகளுக்கு முதல் துக்கம்னு ஒண்ணு வரும். அதை எந்த எந்த குழந்தையும் வாழ்நாள்ல மறக்கவே மறக்காது. ஆனா இந்த பாட்டிக்கு துக்கம் வருதுன்னா அது ஒரு பெரிய இது. என்னன்னா, பல மரணங்களை கண்டு அவருடைய மனம் மறத்து போயிருக்கும். இருந்தாலும் பேத்தியினுடைய மரணத்தை அவரால் சீரணிக்க முடியவில்லை. மரணம் அந்த சொல்லில பாருங்களேன், ரணம் அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா? மரணம் அப்படிங்கிறதுலே அந்த சொல்லிலே ரணம் அப்படிங்கிறது இருக்கிறது. மேலும் காலராவில் தான் இறந்து விட்டார். அந்த காலத்துல காலரா அந்த மருத்துவ வசதி இல்லாத காலத்துல ஒரு பிணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பிணத்தை அதுக்கு மேலேயே தான் வைப்பாங்களாம். அது ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மருத்துவ வசதி இல்லாத காலத்துல. காலரா, காலன், ஒரு எழுத்துதான் வித்தியாசம். காலரா, காலன். அது ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. அந்த காலன் அந்த காலராவை மூலம் குழந்தையின் உயிரை பறித்து கொள்ளுகிறான். துக்கம் நிறைந்த போது இருள் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த பாட்டிக்கும் அந்த மாதிரி இருள் தான் பிடிச்சிருக்கு. வேற வழி இல்லாம விளக்க பொறுத்து இது ஒண்ணுதாப்புல. ரொம்ப அந்த பாட்டிக்கு பேத்தியின் மரணம் வாழ்க்கை விரக்தியாகி அது விரக்தியிலே சிக்கி சீரழிந்து விடுகிறார். பிறகு நரகாசுரனை பற்றி புதுமைப்பித்தன் சுட்டி காட்டுகிறார். நரகாசுரன் அரக்கன் சொல்லுதாப்புல. இன்றைக்கு அரக்கன் எடுத்துக்கிட்டா எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? அரசியல்வாதில எத்தனை பேர் இருக்காங்க அரக்கர்களா? அலுவலர்கள் எத்தனை பேரு? இப்படி பணக்காரங்கள்ல எத்தனை பேரு அரக்கர்களா இருக்காங்க? இவங்களெல்லாம் கொல்றதுக்கு எத்தனை கிருஷ்ணர் வரணுமோ வரமாட்டுக்காரு. ஒரு ஆதங்கத்தோடு சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நெஞ்சார்ந்த பாராட்டுகள். இன்னைக்கு கதை சொன்ன ஸ்ரீநிதிக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி தோழமையே. கணேசன் சாத்தூர் தோழர். கணேசன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பாட்டியின் தீபாவளி.
உண்மையிலேயே மருத்துவர் ஸ்ரீநிதி அவருடைய பாட்டியும் நினைவு பாட்டிக்கேத்த பேத்தியாகவும் பேத்திக்கேத்த பாட்டியாகவும் இந்த கதையை சொன்ன விதம் ரொம்பவும் அருமை. உண்மையிலேயே தோழர் வந்து என்னிடத்துல இன்னைக்கு கதை சொல்றதுக்கு எத்தனை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு இதாக தான் இருந்துச்சு. அதே சமயத்துல அவர் வந்து இந்த இன்றைய கதையை சொல்றதுக்கு உடனடியாக சொல்லி அது ஸ்ரீநிதி சம்மதித்து இந்த கதையை வந்து சிறப்பா சொன்னாங்க. உண்மையிலேயே ஒரு சின்ன கதை தான். அப்ப ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற அந்த பாட்டிமார்களுடைய அந்த மனசுல வந்து எப்படி எப்படியெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும், அந்த குடும்பத்துல வந்து எப்படி எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க, அந்த சந்தோஷம் ஒரு சில நேரங்களில் இப்படி தவறி போகும்போது அவர்கள் படு கஷ்டத்தை வந்து இந்த கதையில சொல்ற மாதிரி காட்டியிருக்காங்க. இருந்தா கூட அந்த பேத்தி நினைவாகவே இருக்கும்போது என்னன்னா, அந்த பேத்தியே தன்னோட வந்து விளையாண்டுகிட்டு இருக்கிற மாதிரி அவங்களோட எண்ணங்கள் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுல ஒரு கதை சொல்லு பாட்டி அப்படின்னு சொன்னோன்னே, நரகாசுரன் ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து தேவர்களையும் மக்களையும் எல்லாம் படுத்திக்கிட்டு இருந்தான். படுத்தி எடுத்துட்டான் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லுவாப்புல. அப்படியா? அப்ப நான் உன்னைய படுத்தினேன் அதே மாதிரியா பாட்டி? அதெல்லடா தங்கம். நீ என்னடா நீ செய்யற சேட்டையெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சமத்தால இருக்கும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியல் வந்து எப்படியெல்லாம் பேசுவாங்கிறத ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்போது இந்த கதையினுடைய ஒரு இது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஒரு சின்ன கதையாக இருந்தாலும் இந்த சமூகத்தில், சமுதாயத்தில், குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை அருமையாக ஒரு பாட்டியும் பேத்தியுமாக இணைத்து வைத்த மாதிரி அந்த கதையை சொல்லியிருக்காங்க. அப்ப அவர்களுடைய தீபாவளி வந்து வெளியில கொண்டாட முடியாட்டாலும் தன்னுடைய பேத்தி கூடயே இருந்து அதை கொண்டாடின மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்படியே அந்த விளையாட்டுல ஓடி போன மாதிரி அந்த ஒரு எண்ணங்கள் வந்த உடனே வெளியில டமார் என்று சத்தம் போது தீபாவளி வந்து விட்டது. உண்மையிலேயே வெளியிலையும் தீபாவளி வந்து விட்டு பாட்டியும் தீபாவளியினுடைய ஒரு தன்மை கிடைச்சிச்சு, ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிச்சு. அந்த மாதிரி இந்த கதையை முடிச்சிருக்காங்க. மிகவும் சிறப்பு. ஸ்ரீநிதிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே. பேராசிரியரே, ஐயா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வேற ஒரே ஒண்ணு. அதாவது இந்த பூவே பூச்சூடவா அப்படிங்கிற ஒரு பாட்டுல ஒரு வரி வரும். அது எல்லாருக்கும் அது பொருத்தமா இருக்கும். பேத்தி என்றாலும் நீயும் என் தாய். இது இப்படித்தான் எல்லாருமே பார்ப்பாங்க. பேத்தி என்றாலும் நீயும் என் தாய் அப்படின்னு. வாய்ப்புக்கு அருமை அருமை அருமை. நல்ல சொற்றொடர். அருமை அருமை. பாண்டிச்செல்வன் தோழர், சங்கீதாமா. ஐயா வணக்கம் ஐயா. அம்மா சொல்றேன் அம்மா. வணக்கம் ஐயா. மருத்துவர் வந்து மிக அழகா கதை சொன்னாங்க. அவங்க வந்து இலக்கியம் பக்கம் வந்துடலாம். அவ்வளவு அழகா கதை சொன்னாங்க. நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அவங்களோட வாய்ஸ், அவங்க ஏற்ற இறக்கத்தோட அவங்க சொன்ன விதம் எல்லாமே உங்களை நினைவூட்டுச்சு நிறைய. ரொம்ப அழகா. ஆமா, ரொம்ப அழகா இருந்தது. அவங்க மேல மதிப்பும் பெருமையும் ரொம்ப அதிகமா இப்ப வருது. அந்த அளவுக்கு ரொம்ப சமுதாயத்துக்கு உகந்த ஒரு நல்ல சிறந்த பெண்மணியா இருக்காங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. பேச்சுமுத்து தோழர். வேற யாரும் பேசுனா கை உயர்த்தினா நல்லா இருக்கும். பேச்சுமுத்து தோழர். ஓகே. அம்மா சரளாதேவி அம்மா, நீங்க எதுவும் சொல்றீங்களா? சரளாதேவி அம்மா. மணிபாரதி தோழர். மணிபாரதி தோழர். கவிதா. நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்களே. ஒருவேளை நான் பேசுறது கேட்கலையான்னு தோணுது. கவிதாமா. ஓகே, எல்லாம் அமைதியா இருக்கு. நன்றி. அடுத்து வேற யாரும் இருக்கீங்களா? இல்லைன்னா நான் ஐயா பிரபா இவங்கள்ட்ட போறேன். ஐயா பிரபார் ஐயா, நீங்க. இந்த பொண்ணு நல்லாவே கேட்கல நான் பேசுறது.
கேக்குது கேக்குது. அந்த பொண்ணு நல்லாவே கதை சொல்லிச்சு. நல்லா ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் அந்த சொல்லல் இது சிலம்பு சிலம்பு குரல் அந்த பொண்ணுக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு குரல் குரல் வளம் நல்லாவே சொன்னது. நல்லா விவரமா இது பண்ணி எடுத்து இது பண்ணி அந்த அந்த புதுமைப்பித்தனுடைய அந்த 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 அசைவுகளை அந்த சொல்லும்போது அது நல்லா இருந்தது. அது நன்றி ஐயா. பரவாயில்ல. நல்லாவே சொல்லிச்சு. நல்லா ரசிச்சு நான் கேட்டேன். நான் இது பண்ண ரசனை பண்ண. வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. வேற யாராவது இருக்கீங்களா? வேற யாராவது இருக்கீங்களா? கிருத்திகா, கிருத்திகா. கிருத்திகா, ஓகே, நன்றி. வேற யாராவது இருக்கீங்களா? இல்லைன்னா பொதுச் செயலாளர்கிட்ட போயிடுவேன். நன்றி. பாப்பா, நீங்க எதுவும் நிறைவா சொல்றீங்களாடாமா? இல்ல தோழர்களே, நன்றி. கதை 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 சொல்லி வாயிலாக நானும் இணைந்ததுக்கு இன்னைக்கு இந்த நாட்களுக்கு நன்றி. 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 நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் தாரம் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் மருத்துவர் ஐயா. வணக்கம். மருத்துவர் ஸ்ரீநிதி வந்து ஒரு சிறந்த கதை சொல்லியா இருக்கா. வந்து ரொம்ப அருமையா ரசிச்சு சொன்னான். குரலும் நல்லா இருக்கு, அவளுடைய பாடுறதும் நல்லா பாடுவா போல இருக்கு. நல்ல ராகத்தோட பாடணும். அந்த ஏத்த இறக்கங்களோட கதையினுடைய முழு சாரத்தையும் சொன்ன மாதிரி இது. அந்த எடுத்த உடனே புதுமைப்பித்தன்ல எல்லாமே வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு இது போய்கிட்டே இருக்கும். குத்து விளக்கேற்றி கோலமிட்டு பாரேனோ, இது வந்து ஒரு தாலாட்டு பாடல் போல இருக்கு. முத்து முகப்படியோ முச்சந்தி வீடத்திலே 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனையிலே மேலிருத்தி அத்தை அடக்கி நிலை ஆறுமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனோ அப்படின்னு ஒரு பாட்டு. இது பார்த்தா அந்த உடம்பில் உள்ள இது ஒரு சித்தர் பாடலா என்னன்றது தெரியல. ஒரு தாலாட்டு பாடல். இது தாலாட்டு பாடல் மாதிரி வெளியே தெரிஞ்சாலும் உடல் உள்ள சக்தி எல்லாம் ஏத்தி நான் வந்து பார்க்கணும். ஆனா இது வந்து பொதுவா எப்படி இருக்குன்னா, ஒரு குத்து விளக்கு ஏத்தி கோலம் போட்டு பார்க்க முட்டுறதுதான் இதோட பொதுவான அர்த்தம். ஆனால் அந்த பாட்டுல ரொம்ப அர்த்தங்கள் உள்ள போகுது. அதையெல்லாம் ஒரு ஒரு பழந்தமிழ் இலக்கியத்தையோ ஏதோ ஒரு இலக்கியத்தையும் உள்ள கொண்டு வந்துடுவார். அவருடைய ஒவ்வொரு வரியிலையும் அறிவு செழுமையும் அவருடைய வாசிப்பு வளமையும் நமக்கு ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த இதுல நகுசனன் அந்த ஒரு ஒரு மகாபாரத கதையில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். அது என்ன பண்றது, 100 அஸ்வமேத யாகம் நடக்கணும். அஸ்வமேத யாகம்ன்றது நேமா குதிரையை எரிக்கிறதா இருக்கும் யாகத்துல வந்து. அப்ப 100 அஸ்வமேத யாகம் 100 குதிரைகளை யாகத்தில் எரித்தால் அவன் இந்திர பதவி அடைஞ்சிடலாம். அப்படி ஒரு மன்னன் வந்து அடைகிறான். இது வந்து ஒரு சாதிய நிலைகளை சொல்லும் போது கூட ஒரு சூத்திரன் வந்து ஒரு சத்திரியன் இந்திர பதவி அடையலாமான்றது கூட இது ஒரு உதாரணமாக சில படித்த மாதிரிலாம் ஞாபகம். அப்ப என்ன பண்றான், 100 இதை அடைஞ்சு அவன் இந்திர பதவிக்காண்டி போய்கிட்டு இருக்கான். இந்திர பதவி அடைய போகும்போது சப்த முனிவர்கள் 7 பேரும் அவனை தூக்கிட்டு போகணும் பல்லக்குல. அவங்க வந்து முதல்ல ஸ்லோவா போறாங்க. வேகமா பைய போங்க, உனக்கு ஒன்றும் அவசரம் இல்லைன்றான். அந்த இந்திர லோகத்துக்குள்ள உள்ள போகும்போது இந்திராணியை பாத்துறான். அவளுடைய அழகில் மயங்கி அவட்ட வேகமா போகணும்னு நினைச்சிட்டு எல்லாரும் வேகமா போங்கன்னப்ப அகத்தியர் இது கம்மியா போறாங்க. அகத்தியர் வந்து குட்டையா இருக்காரு. இவர்னாலதான் நம்ம வேகம் தடைப்பட்டுச்சுன்னு அவரை வந்து வேகமான்னு சொல்றதுக்கு சரப்பன்னு சொல்றான். அது சொல்றப்ப அகத்தியர் வந்து இவனை வந்து மலைப்பாம்பா போயிருன்னு சபிச்சிடுறாரு. அந்த மலைப்பாம்பு வந்து பீமனை விழுங்கிருது. அவனை தர்மனை பார்க்கும்போது அவர் மீண்டும் வந்து அவருடைய சாப விமோச்சனம் நடக்கிறதா ஒரு கதை இருக்கு. அப்ப ஒரு நகுசாசனன் இந்திர பதவியை அடையும் போது தவறி விழுந்ததை போலன்னு இது கொண்டுறாரு. அப்ப முதலே ஒரு கதையினுடைய என்னன்றத முதலே சொல்லிடுறாரு. கதையை ஆரம்பிக்காததுக்கு முன்னாடியும் இதுவும் அவருடைய செழுமையை காட்டுது. அவருடைய புதுமை பித்தன் வந்து எவ்வளவு
ஒரு அறிவு செழுமையை காட்டக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அப்புறம் தான் இந்த கதைகள் போகுது. அந்த ஒரு குடும்பம் இருக்கு. பையன், பொண்ணு, மருமகன் எல்லாமே காலரா வந்து அப்படியே அடிச்சிட்டு போயிடும். வெள்ளத்தை அடிச்சிட்டு போற மாதிரி. இந்த பாட்டி மட்டும் தப்பிச்சுக்கிறது. அதுலயும் ஏன்னா இந்த பாட்டிக்கு கால்ரா கிருமி ஏற்கனவே வந்து அதுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கலாம். அதனால இது தப்பிச்சிருச்சு. இது வந்து அந்த கண்ணற்ற விதிம்பாரு. விதிக்கு கண் இருக்காது அப்படின்ட்டு அந்த ஒரு அழகியல் வந்து எல்லா இடத்துலயும் சொல்லிட்டே போவார். யோகிகள் தான் காலம் கடந்து வாழ்றாங்க. இந்த பாட்டியும் காலம் கடந்து வாழ்ந்துகிட்டே இருக்கு. நடைப்பிணமா இருக்கலாம், இல்ல நடையற்ற பிணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து ஒரு தலையணை பயன்படுத்து. அதையும் அவருடைய மடிசெஞ்சின்றது ஒரு பை. அது வந்து இப்ப இடுப்புல கட்டிக்கிடக்கூடிய ஒரு பை. அதுல பொருள்களை போட்டு வச்சுக்கிறாங்க. அதுல வந்து என்ன பண்ணுது, அந்த பாப்பா போட்டிருந்த ஒரு பட்டு பாவாடையை உள்ள வச்சிருக்கு. அதுல ஒரு விபூதி சம்பூடத்துடன் சொல்வாரு. சம்பூடம்னா ஒரு சின்ன பெட்டி. இந்த கதை 3 பக்க கதை தான். ஆனா அதுக்குள்ள இவ்வளவு வச்சிருக்காரு. நமக்கு அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய ஒரு இதா வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பைய சொல்லிட்டு அந்த விளக்கு ஏத்துறதுல ரொம்ப இது பண்றாரு. வெளியே இருள், உள்ள இருள், உள்ளத்தில் இருள்ன்றாரு. வெளியே இருளா இருந்தது, வீட்டுக்குள்ள இருளா இருந்தது, பாட்டியின் உள்ளத்துக்குள்ளும் இருளா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீப்பெட்டி உரசுறது. தீப்பெட்டி வந்து நமத்து போச்சுன்னா சைடு உரசாது. அப்ப அந்த கங்கு எடுத்துட்டு வந்து அடுப்புல கங்கு கனந்துகிட்டு இருந்தது. அத வந்து எடுத்து உரசாது. அந்த அழகியல் வந்து இவருடைய இது பார்த்தா ஒரு தீ எரியுது. அப்படியே ஆடி ஆடி எரியுது. அதுல ஒரு இது சொல்றாரு, குச்சியில் உள்ள பொருளை எல்லாம் பேய்ச்சாயலாக காட்டியது. குச்சின்னா சின்ன வீடு, ஒரு குடிசை வீடுன்னு வச்சுக்கலாம். இல்ல ஒரு பொருள்கள் வைக்கக்கூடிய ஒரு இடமா கூட வச்சுக்கலாம். அது அசையும் போது, அந்த ஒளி தீப ஒளி அசையும் போது ஒரு பேய் ஆடுற மாதிரி இருந்தது. அந்த பொருள் எல்லாம் பார்த்தா. அதுல பொருள்களே அசைத்ததா. சரி, இது கூட நமக்கு நீங்க வந்து கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். ஒரு தீபம் ஆடிக்கிட்டு இருக்கப்ப அந்த பொருள்களும் ஆடுற மாதிரி தெரியும். அதோட அடுத்ததுக்கு போவாரு. மூளை முடுக்கில் விழுந்த இருளையும் அசைத்தது. மூளை முடுக்குல இருக்கிற இந்த தீபம் அங்கிட்டு வர்றப்ப அந்த இருள் கொஞ்சம் விலகும். இங்கிட்டு வந்துச்சுன்னா திருப்பி இருள் வந்துக்கிடும். அப்ப அந்த புதுமை பித்தனோட அழகியல், அந்த அறிவு செழுமை, அழகியல் இது எல்லாமே பயங்கரமா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதோட தான் அந்த ஒரு கற்பனை ஒரு உலகத்துக்கு போயிருது. அந்த மீன் குழந்தை வந்துட்ட மாதிரியும் அது வந்து சொல்லி விளையாடுற மாதிரி நரகாசுரன்னா அப்ப நான் பண்ற சேட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த காணும் இடமெல்லாம் அவளா தெரியுறார். அந்த பாட்டினுடைய பாரதி பாட்டினுடைய அந்த இதை வந்து சொல்லிட்டு முடிக்கிறார். இதுல வந்து தீபாவளி பாட்டிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அந்த அந்த ஒரு ஒரு தன்னுடைய பேத்தி இறந்த அப்புறம் அதுக்கப்புறம் என்ன தீபாவளியை கொண்டாட முடியும்? உலகத்திற்கு தீபாவளி ஆரம்பித்தது, ஆனால் பாட்டிக்கு அது வந்து ஓடி போயிடா. இது வந்து ஒரு கற்பனை. அந்த குழந்தை வந்து கற்பனையா வருது. அதுட்ட பாட்டிட்ட கதை கேக்குது. பாட்டிய பாட சொல்லுது. பாட்டி பாடுறா. இவ வந்து குழந்தை ஓடுது. நான் ஓடுறேன், நீ என்னை பிடிக்கியான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இருளுக்குள் மறைந்து போவதாக காட்டுவேன். ஒரு அருமையான பிக்சரேஷன். ஒரு சோகம். அந்த சோகத்திலே இருக்கிறப்ப ஒரு பாட்டிக்கு தன்னுடைய பேத்தி உயிரோடு வந்த மாதிரியும், தன்னோடு விளையாண்ட மாதிரியும் ஒரு பிரம்மை. அந்த பிரம்மையிலிருந்து அப்படியே அந்த பாட்டை அந்த இருளுக்குள்ள அந்த குழந்தை ஓடி மறைவதாகவும் போட்டு அப்படியே முடிக்கிறாரு. உலகத்துக்கு தீபாவளி, ஆனால் பாட்டிக்கு என்ன செய்வது? அதோட முடிச்சிடாரு. ரொம்ப அருமையான கதை. பாட்டியின் தீபாவளின்றது ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஸ்ரீநிதி வந்து சொன்ன மாதிரி எல்லா ஒரு புது கதை சொல்லி நமக்கு கிடைச்சிருக்காங்க. அந்த இலக்கிய குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல வளர்ந்து வளர்கின்ற இன்னும் நிறைய வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு ஸ்ரீநிதி கிடைச்சிருக்கா. ஸ்ரீநிதிக்கு வாழ்த்துகள். அனைவருக்கும் நன்றி. நன்றி தோழமையே. பின்னூட்டம் கொஞ்சம் நிறைய வந்திருக்கு, அதனால பின்னூட்டம் மட்டும். பாண்டிச்செல்வன் தோழர் மருத்துவர் மிக அழகாக கதை கூறினார். ஐயா அவர்களின் புதல்வி என்பதை நிரூபித்து விட்டார். வாழ்த்துக்களும் நன்றிகளும் கொடுத்தாங்க. அடுத்த ஆயிஷா தோழர் மாலை வணக்கம் தோழர்களே. மருத்துவர் ஸ்ரீநிதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கடைசி நேரத்தில் பொறுப்பு எடுப்பது என்பது ஆக சிறந்த தலைமை குணம். சிறப்பு வாழ்த்துக்கள். குரல் வளம், குரலில் உணர்வுகள் கலந்தது அருமை, நன்றின்னு போட்டிருக்காங்க. அடுத்து சரளாதேவி மேடம் வாழ்த்து போட்டிருக்காங்க. அடுத்து வள்ளி வாழ்த்துக்கள் அக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க.
அடுத்து நம்முடைய பேச்சுமுத்து தோழர் கதை சொல்லிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. மேகலா முருகன் மகள் முருஸ்ரீநிதிக்கு வாழ்த்துக்கள். கதையின் வாயிலாக உன் ஆயாவை நினைவு கூறும் உன் அன்பு மனம், கதை கூறிய விதம் அருமை, வாழ்க வளமுடன், நன்றின்னு போட்டிருக்காங்க. அடுத்து பேச்சுமுத்தோழர் எழுத்தாளர் அன்றைய காலகட்டத்தை அழகாக பதிவு செய்திருக்கிறார். அப்பொழுது பெரிதாக மருத்துவத்துறை விஞ்ஞானத்துறை வளரவில்லை என்பதை காலரா பேரிடர் மூலம் விளக்கியுள்ளார் அப்படின்னு போட்டிருக்காங்க. முத்துத்தோழர் ஏஆர்எம் முத்துத்தோழர் கதை சொல்லி தோழருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. தோழர்களே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிக மனநிறைவாய் இன்றைய நிகழ்வு நடந்ததாகவே நாம் பார்க்கிறோம். நிறைய நான் முதல்ல சொன்ன மாதிரி நெறியாளர் என்பதையும் மீறி முருகஸ்ரீநிதியினுடைய அப்பா என்கிற நிலையில் நான் மன மகிழ்வாய் இந்த நிகழ்வு பார்க்கிறேன். கலந்து கொண்ட அத்துணை தோழருக்கும் தனிப்பட்ட முறையில நன்றி. நாளை தினம் முறையாக ஒரு 10 மணிக்கெல்லாம் அறிவிப்பு வெளிவந்துரும் கதை சொல்லியில் என்கிற செய்தியோடு. தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை கனவுகள் என்பது ஒரு பொதுவுடைமை சிந்தனை, அடித்தட்டு மக்களுடைய வாழ்வியலை அடுத்த தலைமுறைக்கு ஒரு இலக்கியமாக கலையாக கடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இளையோர்களை இணைத்து செல்ல வேண்டிய கூடுதல் பொறுப்பும் கலைகளுக்கு பெருமன்றத்துக்கு இருப்பதாகவே நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் கலந்து கொண்ட அத்துணை ஆளுமைகளுக்கும் நன்றியை சொல்லி, ஒவ்வொரு நாளும் தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை கனவுகளோடு இரவு 8 மணிக்கு உங்கள் இல்லங்களோடு இணையத்தால் இணைந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும்.